நம்முடைய தியானத்துக்காக आज इस समय पर ध्यान के लिए 1 கொரிந்தியர் 12வது அதிகாரம் पहला कोरिन्थियों का 12वां अध्याय 7வது 8வது வசனம் வாசிப்போம். 7 और 8 वचन पढ़ेंगे. ஆவியினுடைய அனுக்கிரகம் அவனவனுடைய பிரயோஜனத்துக்கென்று அளிக்கப்பட்டிருக்கிறது. எப்படியெனில் ஒருவனுக்கு ஆவியினாலே ஞானத்தை போதிக்கும் வசனமும் வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலே அறிவை உணர்த்தும் வசனமும். किंतु सबके लाभ पहुंचाने के लिए हर एक को आत्मा का प्रकाश दिया जाता है, क्योंकि एक को आत्मा के द्वारा बुद्धि की बातें दी जाती है और दूसरे को उसी आत्मा के अनुसार ज्ञान की बातें. स्विच चालू பண்ணு. लाइट एरिया स्विच ऑन है ना उसका. अच्छा, இந்த 12வது அதிகாரத்துல इस 12वें अध्याय के अंदर ஆவியானவர் अनेक நன்மையான காரியங்களை எழுதி வைத்திருக்கிறார். आत्मा में प्रभु ने बहुत सारे बातों को लिख के रखा है. 9 வரங்களில் இருந்தாலும் यहाँ पर 9 वरदान रहने के बावजूद 2 வரத்தை குறித்து நாம் தியானிக்க போறோம். 2 वरदान के बारे में हम ध्यान करेंगे. 7வது வசனத்தில் சொல்லி இருக்கிறது. 7वां वचन पर लिखा है ஆவிக்குரிய அனுகிரகம் அவனுடைய பிரயோஜனத்துக்காக. आत्मा का प्रकाश उस हर एक व्यक्ति के जरूरत के लिए है. நிறைய பேர் இந்த வார்த்தையை நினைக்கலாம் இது வெறும் ஊழியக்காரங்களுக்கு மட்டும். बहुत सारे लोग सोचते रहेंगे कि ये केवल सेवक के लिए होगा. 12 முதல் வசனம் சொல்லுகிறது, அன்றியும் சகோதரரே 12वां अध्याय के अंदर पहला वचन में लिखा है, हे भाइयों. பொதுவாக சபையில் உள்ள ஒவ்வொரு விசுவாசிகளையும் பார்த்து சொல்லுகிறார். वो कलीसिया के हर एक विश्वासियों को देखकर कहता है. முந்தி உள்ள காலத்துல और पुराने नियम के अंदर நீங்கள் தேவனுடைய நாமத்தை அறியாமலும் கேளாமல் இருக்கும்போது, जब प्रभु के वचन को ना सुना है ना देखा है, அந்த அபிஷேகத்துக்குள்ள வராம இருக்கும்போது, जब उस अभिषेक के अंदर तुम नहीं आए थे, சாத்தானுடைய தந்திரங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் இருந்தது. शैतान की चालाकी तुम्हारे जीवन के अंदर थी அவனுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள நீங்க இருந்தீங்க. और तुम उसके बंधन के अंदर थे. அவனுடைய யோசனையின்படி உங்களுடைய மனதை நீங்கள் செலுத்தினீர்கள். और उसके विचार के अनुसार तुमने अपने आप को अर्पण किया. ஆனா இப்பொழுதோ लेकिन अब நீங்கள் தேவனுடைய சமூகத்துல வந்திருக்கீங்க. अब प्रभु के समूह में तुम आए हो. ஆகவே உங்களுடைய வாழ்க்கை ஆசீர்வாதமா இருப்பதற்கு, इसलिए तुम्हारा जीवन आशीषित बनने के உங்களுடைய लिए, ஆவிக்குரிய வாழ்க்கை நன்றாக இருக்கிறதுக்கு तुम्हारा आत्मिक जीवन सही रहने के लिए 8வது வசனம் சொல்லுகிறது, 8वां वचन पर लिखा है, எப்படியெனில் ஒருவனுக்கு ஆவியினாலே ஞானத்தை போதிக்கும் வசனமும், क्योंकि एक को आत्मा के द्वारा बुद्धि की बातें அறிவை உணர்த்து வசனமும், और दूसरे को आत्मा के अनुसार ज्ञान की बातें. இது ஒரு தனி நபருக்காக கர்த்தர் சொல்லுகிறார். ये एक अकेले व्यक्ति के लिए है करके कलाम कहता है. விசுவாசி ஊழியக்காரங்க எல்லாரையும் இது அவசியமா இருக்கிறது. ये एक सेवक हो या कोई कलीसिया का विश्वासी हो, हर एक के लिए ये वचन है. ஆரம்பத்திலே சொல்லுகிறது அவனுடைய பிரயோஜனத்திற்காக. और वहां पर आरंभ में कहा गया है कि वो उसके भोजन के लिए, தேவனை ஏற்றுக்கொண்டவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்பட வேண்டும். और उसके आत्मा के अनुसार चलाए जाने के लिए, स्वीकार करने के लिए किया गया है. தன்னுடைய அபிஷேகத்தை தன்னுடைய ஆவியை கொடுக்கிறார். इसी कारण प्रभु अपने पवित्र आत्मा को हमें देता है. அந்த ஆவியானவர் और वो पवित्र आत्मा முதல் ஞானம், இரண்டாவது அறிவு. और पहला ज्ञान और उसके बाद बुद्धि. நாம் புரிந்து கொள்ளும்படியா ஜெபம் பண்ணலாம். हम समझने के लिए प्रार्थना करें. பரிசுத்தமுள்ளவரே ஸ்தோத்திர இயேசப்பா, पवित्र प्रभु धन्यवाद कहते வேதத்தில் உள்ள हैं. அதிசயங்களை காண கிருபை इस செய்யும். कलाम की गहराई को समझने के लिए मदद எப்பொழுது कीजिए. தேவனை ஏற்றுக்கொண்டார்களோ, और जब इस वचन प्रभु को स्वीकार किए हैं, அவர்கள் எல்லாரும் கர்த்தருடைய ஆவியினாலே முத்திரை और போடப்படுகிறார்கள். सब वो उस समय पर सारे लोग आपके मोहर लगाए गए हैं. அவருடைய ஆவியானவர் அவர்களை அனுகிரகம் பண்ணுகிறார். और पवित्र आत्मा उन्हें अनुग्रह करता है. ஆவியின் அபிஷேகம் அவரவருடைய பிரயோஜனத்துக்காக கொடுக்கப்பட்டிருக்கு. आत्मा का अभिषेक उन हरेक के लाभदायक के लिए रखा गया. 9 வரங்கள் இருந்தாலும் और 9 वरदान रहने के முதலாவது बावजूद ஞானத்தையும் அறிவையும் நீர் और தந்திருக்கிறீர். पहला तूने ज्ञान और बुद्धि दिया है. அதில் வளர கர்த்தர் கிருபை और செய்யும். उस पे बढ़ने के लिए मदद कीजिए. இயேசுவினுடைய நாமத்தில் பிதாவே. यीशु के नाम से मांगते हैं पिता. आमीन. आमीन. ரொம்ப முக்கியமானது ஞானம். और सबसे मुख्य बात है बुद्धि. இயேசுதான் ஞானமாக இருக்கிறார். और यीशु खुद वो बुद्धि है. இதே கொரிந்தியர் எழுதின நிருபத்துல அந்த முதல் அதிகாரம் கடைசியில சொல்லுகிறாரு, இயேசுவே நமக்கு ஞானமாக இருக்கிறார். कोरिन्थियों की किताब के अंदर यहाँ पर लिखा है कि यीशु खुद ज्ञान है. அது மாதிரி யோபு புஸ்தகத்திலும் கூட தேவனை அறிகிற அறிவுல கர்த்தருடைய ஆவியானவர் தான்
ஞானம். और उसके बाद अय्यूब के किताब के अंदर भी लिखा है, प्रभु को जो जानते हैं वही ज्ञान है। கர்த்தருக்கு பயப்படுவதே ஞானத்தின் ஆரம்பம். और प्रभु का भय मानना ज्ञान का आरंभ होता है। ஞானம் ரொம்ப முக்கியமானது ஒரு ज्ञान மனிதனுக்கு. एक मनुष्य के लिए बहुत ही मुख्य बात है। இது பள்ளிக்கூடத்துல கிடைக்காது, ஆண்டவருடைய பாதத்துல தான் கிடைக்கும். और ये कोई स्कूल में जाने से नहीं मिलता, प्रभु के समूह में बैठे रहने से मिलता है। இயேசுவானவரே இந்த ஞானத்தை கொடுக்கிறார். और यीशु ही वो ज्ञान को हमें देता है। அவர்தான் இந்த உலகத்துல தன்னுடைய ஊழிய காலத்துல முதலாவதே கர்த்தர் சொல்லுகிறார். और उसी ने सेवकाई के आरंभ के समय पर उसने कहा है, என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரியைகளை செய்வான். और मेरा विश्वास करने वाला मैंने जो कार्य किया है उसे करेगा। என்னுடைய ஆவியை நான் உனக்கு தருகிறேன் அப்படிங்கிறார். और मेरे आत्मा को मैं तुम्हें देता हूं करके कहा। ரொம்ப முக்கியமானது ஞானம். और पहला बहुत ही अहम बात है ज्ञान। ஞான வரம் ரொம்ப விசேஷமானது. और ज्ञान के जो बातें हैं वो बहुत ही मुख्य बात है। 1 கொரிந்தியர் 2வது அதிகாரத்துல पहला कोरिन्थियों का 2 अध्याय 6வது வசனம் சொல்லுகிறது, 6 वचन पर लिखा है, அப்படி இருந்தோம் தேறினவர்களுக்குள்ளே ஞானத்தை பேசுகிறோம், இப்பிரபஞ்சத்தின் ஞானத்தை அல்ல, அழிந்து போகிறவர்களாகி பிரபஞ்சத்தின் பிரபுக்களுடைய ஞானத்தையும் அல்ல. फिर भी सिद्ध लोगों में हम ज्ञान सुनते हैं, परंतु इस संसार का और इस संसार के नाश होने वाले हाकिमों का ज्ञान नहीं। பவுல் மூலமாக சொல்லப்பட்ட ஊழியம். और पौलुस के द्वारा बताया गया सेवकाई में நாங்கள் ஞானத்தை பற்றி போதிக்கிறோம். हम ज्ञान के बारे में प्रचार करते हैं। உலகத்தில் உள்ள ஞானம் அல்ல, इस दुनिया की ज्ञान नहीं, நாங்கள் தேவனுடைய ஞானத்தையே பேசுகிறோம். हम प्रभु के ज्ञान के बारे में बातें உலக करते हैं। தோற்றத்துக்கு முந்தையே தேவன் அந்த ஞானத்தை இயேசு என்ற நாமத்துக்குள்ளாக வைத்து நமக்கு தருகிறார். दुनिया के उत्पन्न के पहले प्रभु उस यीशु का उसका ज्ञान को हमें दिया है। இயேசுவை ஒரு மனிதன் ஏற்றுக்கொண்டாதான் அவனுக்கு ஞானம். और यीशु को एक मनुष्य स्वीकार करता है तो उसे ज्ञान मिलता है, அவர்தான் ஞானமாக और இருக்கிறார். वो खुद वो ज्ञान है। நீதிமொழியில் சொல்லும்போது ஞானம் எப்படி உருவாகிறது, எங்க ஆரம்பிக்கிறது, और ज्ञान कहाँ पर आरंभ होता है, कहाँ से शुरुआत होती है, அவர் ஞானத்தை ஞானமாகவே கர்த்தர் தன்னை ஒப்பிட்டு वो பேசுகிறார். अपने आप को वो ज्ञान करके सिखाता है। எல்லா பர்வதங்கள் உண்டாகும் முன்னும் ஞானம் இருக்கிறது. और सारे पर्वत को रचने के पहले ही वहां पर ज्ञान है, தேவன் தான், ஆண்டவர் தான் ஞானம். और प्रभु ही ज्ञान है। இயேசுவை ஒரு மனிதன் ஏற்றுக்கொள்ளும் போதுதான் அந்த ஞானம், அந்த ஆவியானவர் ஒரு மனுஷனை செம்மையாய் நடத்துகிறார். ईश्वर को जब एक व्यक्ति स्वीकार करता है तब वो ज्ञानवान बनकर प्रभु से चलाता பவுல் है। சொல்லும்போது சொல்லுகிறார், जब पौलुस कहता है, பிரியமான சகோதரரே, हे मेरे भाइयों, முன்னால நீங்க விக்கிரகத்தோடு இருக்கும்போது और पहले जब तुम मूर्ति पूजा करते थे அதனுடைய சித்தப்படி நீ और நடந்துகிட்ட, तुम उसकी मर्जी से जब चलते थे, இப்பொழுதோ நீங்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டீர்கள். अब तुमने यीशु को स्वीकार किया है। தேவனுடைய ஆவி உனக்குள்ள வந்ததனால் प्रभु का आत्मा तुम्हारे अंदर आ चुका है, முதலாவது इसलिए இயேசுவை நீ கர்த்தராக ஏற்றுக்கொள்ளுகிறார். और यीशु को तू पहले प्रभु करके स्वीकार कर, அதுக்கு பிறகு தேவன் உன்னை சாட்சியாக இந்த உலகத்துல और வைக்கிறார். उसके बाद प्रभु तुम्हें गवाही के रूप में ठहराएगा। ஒரு தனி மனிதன் சாட்சியாக இருக்கணும், एक अकेलापन का मनुष्य प्रभु के लिए गवाही बनना ஒரு है, குடும்பம் சாட்சியாக இருக்கணும். एक परिवार प्रभु का गवाही बनना है। ஆதியிலே ஆண்டவர் நிறைய காரியங்களை செய்யும் போது आदि में जब प्रभु ने बहुत सारे कार्य को किया, முதலாவது குடும்பத்தை தான் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். पहले प्रभु परिवार को आशीष करता है, குடும்பமா ஒரு சபைக்கு வரணும், और परिवार के साथ कलीसिया में आना है, குடும்பமா தேவனை ஆராதிக்கணும். परिवार के साथ प्रभु की आराधना करना है। ஆண்டவர் முதல் ஒரு விசேஷமான ஒரு குடும்பத்தை சந்திக்கிறார், ஆபிரகாம். और पहला एक विशेष परिवार को प्रभु इकट्ठा जो देखता है वो है अब्राहम का परिवार। ஆபிரகாம் பாருங்க, வீட்டில் உள்ள வேலைக்காரங்க முதற்கொண்டு எல்லாருமே ஆண்டவரை நம்புகிற விசுவாச குடும்பமே மாறினார்கள். अब्राहम के घर पे रहने वाले नौकर से लेकर हर एक व्यक्ति को प्रभु को जो जानने वाला ज्ञान दिया गया था, அவருக்குள்ள இருந்த ஞானம் விசேஷமான. और उसके अंदर की ज्ञान एक विशेष बात है। ஆனால் அவர் பின்னால வருகிறார் लेकिन वो லோத். उसके पीछे लोत आता है। இவங்க ரெண்டு பேருடைய சுபாவமே வித்தியாசமா इन இருந்தது. दोनों का स्वभाव अलग प्रकार का है। தேவனோடு சஞ்சரிக்கிற அந்த ஆபிரகாம், और परमेश्वर के साथ रहने वाला अब्राहम, தேவனோடு வாழுகிற வாழ்க்கை இருந்ததுனால और प्रभु के साथ का एक जीवन था, इसी कारण தேவனே அவனுடைய குடும்பத்துல வந்து பிறப்பதற்காக அந்த வீட்டை தெரிந்து கொண்டார். और प्रभु उसके परिवार में जन्म लेने के लिए उसी के परिवार को चुन लिया, அந்த வீட்டை கர்த்தர் வாழ்த்தினார், और ஆசீர்வதித்தார். उसके परिवार को प्रभु ने आशीष किया और
और वहां पर खुशी रखी। அவங்க வீட்டுல சாப்பிட்டாரு ஆண்டவர். उनके घर पर प्रभु ने भोजन ஒரு किया, பெரிய ஆசீர்வாதத்தை சொல்லிட்டு एक வருகிறார். बहुत बड़े आशीष की बात को कहकर आया। மத்தேயு 10வது அதிகாரத்துல मत्ती के 10वां अध्याय पर சீசர்களை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார். चेलों को देखकर प्रभु कहता है, 10:12 சொல்லுது, 10 के अंदर 12 वचन நீங்க पर, ஒரு வீட்டுக்குள் பிரவேசிக்கும் போது जब तुम एक घर पर प्रवेश करते हो அந்த வீட்டை வாழ்த்துங்கள். उस घर को आशीष करो। தேவனுடைய பிள்ளைகள் அல்லது ஊழியர்கள் और जब वो परमेश्वर के बच्चे हैं அந்த வீட்டை நீங்க வாழ்த்தணும். उस घर को आशीष करना है। ஆனா பைபிள் சொல்லுகிறது வீட்டுக்காரங்களும் அதுக்கு தகுதியாக இருக்க வேண்டும். लेकिन वचन कहता है कि वो घर वाले उस आशीष को लेने के लिए योग्य होने चाहिए, அப்பதான் அவங்க கூறின ஆசீர்வாதம் அங்க நிலைத்திருக்கும். और तब तुमने जो कहा वो आशीष वहां पर ठहरा रहेगा, அப்படி இல்லைன்னா அந்த ஆசீர்வாதம் திரும்பி வரும் அப்படிங்க. नहीं तो वो आशीष तुम्हारे पीछे आ जाएगा। ஆசீர்வாதத்தை அதை அப்படியே தக்க வைப்பதற்கு और आशीष को वहां पर ठहराए रखने के தேவன் लिए, என்னோட கூட இருக்கிறதுக்கு प्रभु मेरे संग रहने के लिए, உபாகம 6வது அதிகாரம் और व्यवस्था विवरण 6वां अध्याय 7வது வசனத்துல சொல்லுகிறார், 7वां वचन पर लिखा है, நீ உன் வீட்டுல இருக்கும்போது और तू जब अपने घर पर है என்ன பற்றி உன் பிள்ளைக்கு சொல்லணும், मेरे बारे में अपने बच्चों को सिखा, அதை குறித்தே நீ பேச வேண்டும் उसी அப்படிங்கிறார். के बारे में बातें कर करके அவரை कहता है, குறித்து எழுதி போட நிலைக்காலில் और उसके बारे में तू अपने घर के चौखट पर लिख दे। ரொம்ப முக்கியம் கணவன் மனைவி பிள்ளைகள். और बहुत ही मुख्य बात है पति पत्नी और बच्चे, அவங்களுக்குள்ள இருக்கிற ஒரு ஆசீர்வாதமான அபிஷேகம், और उनके अंदर का एक आशीष किया हुआ अभिषेक, அதுதான் அவங்களுடைய வாழ்க்கையில ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். और यही बातें उनके जीवन में आशीष ले आता है। கண்டிப்பா வேலை செய்யணும், जरूर काम करना है, நல்ல சம்பளம் வாங்கணும், अच्छा पगार लेना है, எல்லாவற்றை காட்டிலும் தேவனோடு வாழுகிற ஒரு வாழ்க்கை, इससे भी बढ़कर प्रभु के साथ में जुड़कर जीवन बिताना அதை है, கர்த்தர் ஆசீர்வதிக்கணும். और उसी बात को प्रभु आशीष करता है। குடும்பமாக ஞானமுள்ள பிள்ளைகளாய் வளர வேண்டும். परिवार के साथ आशीषित पाए हुए बच्चों के समान ஆதாம் रहना ஏவாளை है। முதல் குடும்பமாக கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். आदम और हवा को पहला परिवार के रूप में प्रभु ने आशीष की। புதிய ஏற்பாட்டிலும் கூட பாத்தீங்கன்னா नए नियम के अंदर भी देखें, இயேசுவனுடைய ஊழிய காலத்திலே குடும்பத்தை அவர் और ஆசீர்வதிக்கிறார். यीशु मसीह के सेवकाई के समय पर वो परिवार को आशीष करता है। முதல் திருமண வீட்டுல और पहला एक शादी के घर पर கர்த்தர் அங்க இருந்தார். प्रभु उस घर पर था, அங்க ஒரு பெரிய அற்புதமே நடந்தது. वहां पर एक बहुत बड़ा अद्भुत कार्य हुआ, அதுக்கு பிறகு கண்டிப்பா அந்த அருமையான கூட்டத்தார் அந்த குடும்பம் தேவனையே சார்ந்திருந்திருப்பாங்க. और उसके बाद वहां पर रहने वाले प्रभु के भरोसे पे बैठे रहे, ஏன்னா அவங்களுக்கு தெரியும் தேவன் குறைகளெல்லாம் மாற்றுகிறவர். क्योंकि उन्हें पता है कि प्रभु सारे कमी घटियों को दूर करता है, அவரோடு சேர்கிற ஒரு வாழ்க்கை தான் ஆண்டவர் கொடுக்கிற ஞானம். और उसके साथ में प्रभु जो जीवन देता है ये उसकी ओर से दिया गया आशीष। குடும்பம் சாட்சியா இருந்ததுன்னா தேவன் நிச்சயமா இறங்குதார். परिवार अगर आशीषित है तो प्रभु वहां पर उतरता है। அப்போஸ்தலர் 10வது அதிகாரத்துல प्रेरितों के 10वें अध्याय के अंदर கொர்நேலியு வீட்டை பார்க்கும்போது कोर्नेलियु के घर को जब उसने பைபிள் देखा, சொல்லுது அவர் வீட்டாரோடு கூட சாட்சியா और இருக்கிறார். वहां पर लिखा है कि वो परिवार के साथ में गवाही में बना தேவ रहा, பக்தி உள்ளவனா இருந்தா प्रभु का भय मानता रहा, ஆண்டவருக்கு பிரியமான வாழ்க்கை, प्रभु के लिए प्यारा एक जीवन, ஜெபம் பண்ணுகிற ஒரு வாழ்க்கை, प्रार्थना करने वाला जीवन, தான தர்மம் பண்ணுகிற ஒரு வாழ்க்கை. और एक दान धर्म करने वाला जीवन। ஆனா பைபிள் சொல்லுகிறது அவன் ரட்சிக்கப்படவில்லை. लेकिन कलाम कहता है कि वो उद्धार नहीं पाया, தான தர்மம் பண்ணுகிறதுனால ஆசீர்வாதம் இருக்கிறது, और दान धर्म करने से हमारे जीवन में एक आशीष तो होगी, ஆனா ரட்சிப்பு இல்ல அப்படின்னு எழுதியிருக்கு. लेकिन हमारा जीवन का उद्धार नहीं होता है। அப்போஸ்தலர் 16வது அதிகாரத்துல प्रेरितों का 16वां अध्याय அவர் சொல்கிற 14வது வசனம், और उसके अंदर 14वां वचन, 11 14 11वां अध्याय का 16 சௌ- 14 वचन। हाँ, நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவதற்கு ஏதுவான வார்த்தைகளை அவன் உனக்கு சொல்லுவான் என்று அந்த தூதன் தனக்கு சொன்னதாகவும் எங்களுக்கு அறிவித்தான். वह तुमसे ऐसी बातें कहेगा जिनके द्वारा तू और तेरा सारा घराना उद्धार पाएगा। தேவனுடைய தூதன் வந்து சொல்லுகிறாரு, और वहां पर स्वर्गदूत आकर कहता है, நிசைகிற தானம் நிசைகிற தர்மம் எல்லாம் தேவ சமூகத்துல எட்டினது, तेरा दान तेरा धर्म जो तूने किया है वो प्रभु के समूह में पहुंचा நல்ல है, காரியம். तूने अच्छा काम किया ஆனால் है, நீ ரட்சிக்கப்படவில்லை. लेकिन तेरा उद्धार पाना जरूरी உன்னுடைய है। வாழ்க்கையில நீ தேவனோடு வாழுகிற ஒரு அனுபவம் வேணும். तेरे जीवन में एक अनुभव, प्रभु का अनुभव चाहिए। இது உன்னுடைய வாழ்க்கையில நீ செய்கிற இந்த வாழ்க்கையில வந்து உனக்கு
உலகத்துல உனக்கு ஆசீர்வாதம் கிடைக்கும். और ये कार्य तेरे जीवन में एक आशीष के कार्य को देता है। ஆனா தேவனுடைய வார்த்தை உன்னுடைய வாழ்க்கையில வரும்போதுதான் ரட்சிக்கப்படுவாய். लेकिन जब प्रभु का आशीष तेरे जीवन में आता है तो उद्धार पाता है। தேவன் முதலாவது இந்த ரட்சிப்பினுடைய ஊழியத்தை சீசருடைய கரங்களிலே கொடுக்கிறார். पहली ये सेवकाई का काम प्रभु ने चेलों के हाथों में दिया பிரதானமாக பேதுரு இருக்கிறார். और सबसे मुख्य पतरस था। இப்போ பேதுருவை பற்றி யாருக்கு கொர்நேலியு தெரியாது. अब पतरस के बारे में कोर्नेलियुस तो नहीं जानता है கொர்நேலியு ஒரு புறஜாதியான மனுஷன். और कोर्नेलियु एक अन्य जाति ஆனா है, தேவனை குறித்து கேள்விப்பட்டு பயபக்தியோடு வாழ்கிறார். लेकिन प्रभु के बारे में सुना है और भय भक्ति के साथ जीवन ஆனா बिताता है। தேவதூதனே பாருங்க கொர்நேலியிட்ட வந்து பேசுகிறார். लेकिन स्वर्गदूत उतर कर वहां पर कोर्नेलियुस से बात किया, கொர்நேலியுவே நீ பயப்பட வேண்டாம். हे कोर्नेलियुस तो डरना नहीं, உன்னுடைய தர்மம் தெய்வ சமூகத்தில் எட்டுகிறது. और तूने जो दान धर्म किया वो प्रभु के सामने அவனுடைய पहुंचा है, குடும்பம் ரட்சிக்கப்பட வேண்டும். लेकिन तेरा परिवार उद्धार पाना चाहिए। ரட்சிப்பின் வசனம் பேதுருவிடத்தில் இருக்கிறது. और उद्धार का वो वचन पतरस के पास है, ஆகவே நீ அந்த பேதுருவை கொண்டு வா அப்படிங்கிறார். इसीलिए तू जाकर पतरस को अपने पास ले आ। அவங்க தேடி போறாங்க பாருங்க, அவங்க கூட போறாங்க பேதுருவை தேடி. और वो ढूंढकर पतरस के पास जाता है சரியான விலாசத்தை தேவதூதன் சொல்லுகிறார். और सही उसके घर के रास्ते को वहां पर स्वर्गदूत बताता அவன் है, தங்கி இருந்த வீட்டுக்கு சரியா போறாங்க. और वो उस जहां पर जिस घर पर था उस घर पर जाते हैं। ஒரு நான் நினைக்க 12 மணி நேரம் பிரயாணம் பண்ணிருப்பாங்க. करीब वो 12 घंटे का यात्रा किए होंगे சரியான தேவனுடைய மனிதனாகிய பேதுருவை கொண்டு வருகிறார். और सही परमेश्वर का व्यक्ति पतरस को लेकर आते हैं। நம்ம குடும்பத்துல ஆசீர்வாதம் இருக்கு. अब परिवार में आशीष तो है நல்ல அரசாங்க வேலை और இருக்கிறது. अच्छा गवर्नमेंट का एक अच्छा नौकरी ஆனா भी है, இயேசு இல்லாம ரட்சிப்பு கிடையாது. लेकिन यीशु के बिना उद्धार नहीं है। அவரே அவனுக்கு ஞானமாக ஆவியாக இருக்கிறார். और वही उसके लिए ज्ञान और आत्मा बनकर रहता பேதுரு है। வந்து பிரசங்கம் பண்ணுகிறார். पतरस आकर वहां पर प्रचार करता அவர் है। என்ன பிரசங்கம் பண்ணுகிறாரு? वो क्या प्रचार करता है? தேவன் மனிதனாக வந்திருக்கிறார். परमेश्वर वहां पर मनुष्य में அவர் प्रकट நம்முடைய हुआ பாடுகளை ஏற்றுக்கொண்டு துக்கங்களை और சுமந்தார். वही हमारे कष्टों को उठाकर हमारे दुखों को उठा लिया அவருடைய நாமத்துக்குள்ளாக பாவ மன்னிப்பாகிய மீட்பு और இருக்கிறது. उसी के अंदर पाप का क्षमा और उद्धार है நாங்கள் அதை பிரசங்கிக்கிறோம். और हम उसी का प्रचार करते அவர் हैं உயிரோடு எழும்பினதை நாங்கள் பார்த்திருக்கிறோம். और वो जी उठा है, ये हमने देखा भी है அந்த மகிமையான ஊழியத்தை நாங்கள் செய்கிறோம். और उसकी महिमा की सेवकाई हम करते அவரை हैं ஏற்றுக்கொள்ளுகிறவர்கள் பாக்கியவான்கள். और उसको स्वीकार करने वाले धन्य அவரை हैं ஏற்றுக்கொண்டவர்கள் பாவ மன்னிப்பை பெறுவார்கள். और उसको स्वीकार करने वाले वो पाप का क्षमा पाते हैं। கொர்நேலியு வீட்ல இருந்த அத்தனை பேருமே அந்த வார்த்தையை நம்பினார்கள். कॉर्नेलियस के घर के अंदर रहने वाले सब लोगों ने उसकी बात को विश्वास किया, இயேசுவை ஏற்றுக்கொள்வதற்கு தயாராயிட்டாங்க. यीशु को स्वीकार करने के लिए तैयार हो गए அவர் இல்லாம இந்த உலகத்துல எனக்கு வாழ்க்கை அதாவது நான் பரிசுத்தமா வாழ முடியாது. और उसके बिना मैं पवित्र जीवन नहीं बिता सकता, நித்திய ஜீவன் கிடையாது. नित्य जीवन नहीं है। பேதுரு மூலமாக கர்த்தர் அங்க சொன்ன உடனே पतरस के द्वारा जब प्रभु ने उन्हें कहा, கொர்நேலியு வீட்டில் இருந்த அத்தனை பேருக்கு மேல தேவனுடைய அபிஷேகம் இறங்கினது. कॉर्नेलियस घर के अंदर रहने वाले हर एक के ऊपर पवित्र आत्मा का अभिषेक उतरा தேவனே ஆவியாக और இறங்குகிறார். प्रभु खुद आत्मा बनकर आया। நம்ம பார்த்தோம் கொரிந்தியர் 12வது அதிகாரத்துல कोरिन्थियों का 12वां अध्याय पर हमने देखा है ஆவிக்குரிய அனுகிரகம் அவனுடைய பிரயோஜனத்துக்காக கொடுக்கப்படுகிறது. आत्मा का जो वरदान जो है वो हर एक के लाभदायक के लिए है। எப்பொழுது தேவனுடைய ஆவி ஒரு மனுஷனுக்குள்ள வருகிறதோ और जब एक मनुष्य परमेश्वर की आत्मा एक मनुष्य पर आता அவன் है ஞானம் உள்ளவனாக இருப்பான். और वो ज्ञानवान बन जाता है। யாக்கோபு சொல்லுகிறார், याकूब कहता है மேலே இருந்து வருகிற ஆசீர்வாதம் और ऊपर से आने वाली आशीष சுத்தம் உள்ளதாகவும் और वो शुद्ध है, ஞானம் वो உள்ளதாகவும் ज्ञानवान है கர்த்தரோடு நடக்கிறதாக और இருக்கிறது. वो प्रभु के साथ चलाता है। கொர்நேலியு வீட்ல இறங்கின பேர் பரிசுத்த ஆவியானவர். कोर्नेलियस के घर पर उतरने वाला पवित्र आत्मा கொர்நேலியு வீட்டார் மட்டும் இல்ல, அவங்க சொந்தக்காரங்க எல்லாத்தையுமே அந்த ஆண்டவர் ஆசீர்வதித்தார். केवल कोर्नेलियस नहीं, उसके घराने में बहुतों ने उद्धार पाया। எல்லாரும் தேவனுடைய ஆவியினாலே நிரப்பப்பட்டார்கள். बहुत सारे उसके परिवार के पवित्र आत्मा से भर गए। தேவனுடைய ஆவி இல்லாம ஒரு குடும்பம் சீரடைய முடியாது, பரிசுத்தம் அடைய முடியாது. और पवित्र आत्मा के बिना कोई भी अपना परिवार के साथ वो पवित्र स्थान में नहीं पहुंच सकता। என்னாகம புஸ்தகத்துல गिनती का किताब 27வது அதிகாரம் 27वां अध्याय 20வது வசனம். 30 वचन। கர்த்தர் மோசேட்ட பேசுற வாசிக்கலாம் யாராவது? प्रभु मूसा से बातें करता है। என்னாகம 27ல 20. गिनती 27 के अंदर 30। இஸ்ரவேல் புத்திரராகிய 20 சபையார் எல்லாரும் அவனுக்கு கீழ்ப்படியும்படிக்கு உன் கணத்தில் கொஞ்சம் அவனுக்கு கொடு. 20 और अपनी महिमा में से कुछ उसे दे, जिससे इस्राएलियों की सारी
மோசையை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், मूसा को देखकर प्रभु कहता है, உன்னோடு ஒரு தேவனுடைய மனுஷன் இருக்கிறான். तेरे साथ में प्रभु का एक व्यक्ति है। 18வது வசனம் சொல்லுது, கர்த்தர் மோசேயை நோக்கி, प्रभु मूसा को देखकर कहा, ஆவியை பெற்றிருக்கிற புருஷனாகிய யோசுவா என்னும் நூனின் குமாரனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். आत्मा से भरा हुआ नून का पुत्र योशुआ को तू चुन ले அவன் மேல உன் கரங்களை வைக்கணும். और उसके ऊपर तो अपना हाथ रख। இப்போ அவன் அபிஷேகத்தினால் நிரம்புவார். अब वो अभिषेक से भर जाएगा। 18 ஆரம்பிக்கும் போதே சொல்லுகிறது, ஆவியை பெற்ற மனுஷன் யோசுவா. और वहां पर 28 में आरंभ से कहता है कि आत्मा को पाया हुआ व्यक्ति योशुआ, அவன் தேவனுடைய மனுஷன், और वो प्रभु का व्यक्ति है கர்த்தருடைய பாதத்தில் இருந்தான். और प्रभु के समूह में था அதிகமா ஆசரிப்பு கூடாரத்தில் தான் இருக்கிறான். और अधिक अधिक वो उस वाचा के संदूक के அவன் पास ही தேவனுடைய है। ஆவியினாலே वो நிரப்பப்பட்டிருக்கிறான். प्रभु के आत्मा से भर दिया गया ஆனா है। இப்போ கர்த்தர் சொல்லுகிறார், लेकिन अब प्रभु कहता है எல்லா இஸ்ரவேலரும் அவனுக்கு கீழ்ப்படியணும். सारे इजरायली उसके आज्ञा का पालन करना ஆகவே है உனக்குள்ள இருக்கிற அந்த கனத்தை நீ அவனுக்கு கொஞ்சம் கொடுக்கணும். और इसीलिए तेरे अंदर की आदर की बातें उसको दे दे நீ அவன் தலையில கை வைத்து ஜெபம் और तू பண்ணு. उसके सर पर हाथ रखकर प्रार्थना कर। அப்பொழுதுதான் யோசுவாக்குள்ள தேவனுடைய ஆவி और ஊற்றப்படுகிறது. तब योशुआ के अंदर पवित्र आत्मा उंडेला जाता है। உபாகமம் व्यवस्था विवरण 34வது அதிகாரத்திலையும் 34वां अध्याय के अंदर 9வது வசனம், 9वां वचन, மோசே நூனின் குமாரனாகிய யோசுவாவின் மேல் தன் கைகளை வைத்தபடியினால் और मूसा नून के पुत्र योशुआ के ऊपर अपने हाथ को அவன் रखा ஞானத்தின் ஆவியினால் நிறையப்பட்டான். और वो ज्ञान की आत्मा में भर गया இஸ்ரவேல் புத்திரர் அவனுக்கு கீழ்ப்படிந்து और इजराइल के पुत्र उसकी आज्ञा माने। கர்த்தர் மோசேக்கு கட்டளையிட்டபடியே செய்தான். परमेश्वर ने मूसा को जो आज्ञा दिया उसी को उसने किया। தேவனுடைய அபிஷேகம் இருக்கிறது. प्रभु का अभिषेक तो है ஞானம் தேவன் கொடுக்கிறார். और बुद्धि प्रभु देता है அப்பதான் அந்த வசனத்துக்கு ஜனங்கள் கீழ்ப்படிவாங்க. और तब उसकी आज्ञा के लिए उसके बच्चे पालन இது करते வெறும் हैं। ஊழியக்காரங்களுக்கு மட்டுமல்ல, நம்ம சபையில் உள்ள எல்லாருக்கும், எல்லா ஆண்கள் பெண்கள் எல்லாருக்கும் இந்த அபிஷேகம். ये केवल जो आत्मा में रहने वालों के लिए नहीं, वो कलीसिया में आने वाले हर एक के लिए ज्ञान और बुद्धि की அது आवश्यकता இருந்தாதான் है। உங்களுடைய வாழ்க்கையில செம்மையாக நடக்க और முடியும். वो रहेगा तो हम अपने जीवन में सही से चल सकते हैं, ஞானமா நடக்க முடியும். ज्ञानवान बनकर चल सकते ஞானமா हैं, நம்ம பேச முடியும். हम ज्ञान से बातें कर सकते ஞானம் हैं। இல்லைன்னா என்ன நடக்கும்? और ज्ञान नहीं है तो क्या करेंगे? ஞானம் இல்லைன்னா என்ன நடக்கும்? ज्ञान नहीं है तो क्या होगा? நீதிமொழிகள் 25-28 சொல்லி இருக்கிறது, नीति वचन 25वां अध्याय के अंदर 28 वचन पर लिखा है, தன் ஆவியை அடக்காதவன் और जो अपने जबान को काबू में नहीं रखता மதில் இடிந்த பட்டணத்தை போல இருப்பான். और वो एक शहरपना टूटा हुआ उस स्थान में रहने वाले के समान है। 25-28 நீதிமொழிகள். नीति वचन का 25 के अंदर 28वां वचन, தன் ஆவி அடக்காத மனுஷன் மதில் இடிந்த பாழான பட்டணம் போல் இருக்கிறான். जिसकी आत्मा वश में नहीं, वो ऐसे नगर के समान है जिसकी शहरपना அவனுக்கு ஒரு ஆவி இருக்கு. और उसके अंदर एक आत्मा है। கர்த்தர் மனுஷருக்கு ஆவியை கொடுத்திருக்கிறார். प्रभु ने हर मनुष्य को आत्मा दिया है அவனை சிந்தித்து செயல்படுகிறார். और वो खुद उसके ज्ञान से चलता है, ஆனா அந்த ஆவியை அடக்கிறதுக்கு அவன்கிட்ட ஆவி இல்லைன்னா लेकिन उस आत्मा को वो अपने काबू में नहीं रखता அது பாழடைஞ்ச கட்டடத்தை போல இருக்கும். और वो एक घिरा हुआ शहरपना के समान है காம்பவுண்ட் இல்லாத வீட்டை போல இருக்கும். और बिना शहरपना के भवन के समान रहेगा। அதுக்கு தான் கர்த்தருடைய ஆவி தேவை. और इसीलिए प्रभु का आत्मा का आवश्यकता है। அடுத்து அதிலே எழுதிருக்கு பாத்தீங்கன்னா, उसी पे लिखा है, சண்டை நடக்கிற வீடு, और जहाँ पर झगड़ा चलता है उस घर पर, எப்போ பார்த்தாலும் சண்டை, और हमेशा हर समय पर लड़ाई, பிள்ளைகள், தகப்பன், தாய் ஏதாவது ஒரு பிரச்சனை और பண்ணிடுவாங்க. माँ बेटे या बच्चे या को घर के अंदर पति पत्नी के बीच कोई ना कोई அவங்களுடைய समस्या, ஆவி கண்ட்ரோல் இல்ல. और उनकी आत्मा उनके काबू में नहीं है। அந்த ஆவி கண்ட்ரோல்ல வரணும்னா தேவனுடைய ஆவி உனக்குள்ள वो வேணும். आत्मा वश में लाना है तो प्रभु के समूह में बैठना है। ஒவ்வொரு மனுஷனுக்கும் அவனவனுடைய பிரயோஜனத்துக்காக கர்த்தர் தன்னுடைய ஆவியை கொடுக்கிறார். और हर एक मनुष्य को काबू में करने के लिए प्रभु अपना अपना कार्य தேவனுடைய करता ஆவி है। இல்ல அப்படின்னா यदि- பட்டணம் உடைஞ்சு கிடக்கு. यदि प्रभु का आत्मा नहीं है तो वो भवन, वो शहरपना टूटा हुआ है அது எல்லாமே பாழடைஞ்சு போயிடும். और वो सब वहां पर एक खराब बिगड़ जाएगा। தீமோத்தேயு எழுதும்போது சொல்லுகிறார், தீமோத்தேயு புத்தகத்தில் எழுதி இருக்கிறது, तीमोथी की किताब में लिखा है, கண்காணியான, அதாவது சபையில ஒரு எல்டர் இல்லைன்னா சபையில் உள்ள பெரியவங்க
और कलीसिया के एक मुख्य व्यक्ति, एक एल्डर या कोई मुख्य व्यक्ति அவன் हो, கண்காணிப்பா இருந்தானா நல்லது. अगर वो ध्यान देते हुए रहता है तो वो भलाई की बात है। இல்ல, சபையில உதவி செய்கிறவர்கள் या फिर कलीसिया में मदद करने वाला, எல்லாருமே தேவனுடைய ஆவியினாலே நிரப்பப்பட और வேண்டும். वो प्रभु के आत्मा से भर जाता है, அப்பதான் அந்த வீட்டுக்கு ஒரு ஆசீர்வாதம். तब उस घर पर आशीष होगी। தேவனுடைய ஆசீர்வாதத்தை ஒரு மனுஷன் எப்படி அனுபவிக்க முடியும்? प्रभु के आशीष को एक मनुष्य कैसे पा सकता है? கர்த்தருடைய கட்டளைக்கு கீழ்ப்படியும் போதுதான். और प्रभु की आज्ञा को पालन करने के समय ஆண்டவருக்கு पर கீழ்ப்படியணும். आप प्रभु के आज्ञा को पालन करना யாத்திராகம है। புஸ்தகத்துல निर्गमन के किताब के பார்வோன் अंदर ராஜா சொல்றான், फेरोन राजा कहता है, இஸ்ரவேல் ஜனங்கள் குழந்தை பிறக்கும்போது ஆண் பிள்ளையா இருந்தா நீங்க கொன்று போட்டுருங்க அப்படிங்க. इजरायलियों के घराने के अंदर जब बच्चों का जन्म होता है, यदि वो पुत्र जनेगी तो उसे मार डाल दो। ஆனா அந்த நர்ஸ் மாதிரி யாருமே அப்படி செய்யல. लेकिन वहां पर उस नर्स जो उस समय पर थे, उन्होंने कुछ किसी ने ऐसा नहीं किया। பைபிள் சொல்லுது அவங்க எல்லாரும் கர்த்தருக்கு பயந்ததுனால அப்படி செய்யல. और वहां पर लिखा है कि वो परमेश्वर का भय मानते थे, इसी कारण उन्होंने ऐसा नहीं किया। அதில் எழுதியிருக்கிறது அவருடைய குடும்பத்தை கர்த்தர் தழைக்க செய்தார். और उनके परिवार को प्रभु ने बढ़ाया है। அந்த குடும்பம் ஆசீர்வாதமா இருந்தது. वो परिवार आशीषित था। நம்முடைய குடும்பமும் ஆசீர்வாதமா இருக்கணும். हमारा परिवार भी आशीषित है। தேவ ஆவி நம்முடைய குடும்பத்துல நிரப்பப்படணும். और प्रभु का आत्मा हमारे परिवार में बढ़ना चाहिए। அப்போஸ்தலர் 2வது அதிகாரத்துல प्रेरितों के किताब के அந்த अंदर दूसरे 2வது अध्याय வசனம் पर, எழுதும் போது இப்படி और எழுதியிருக்கிறது, उस दूसरे वचन पर ऐसा आरंभ से लिखा है, சீசர்கள் கூடியிருந்த அந்த வீடு முழுவதுமாய் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டது. शिष्य जहां पर इकट्ठे हुए थे, वो घर के अंदर पवित्र आत्मा था। முதலாவது அந்த வீடு முழுவதும் பரிசுத்த ஆவி நிரம்பினார். पहला वो पूरा घर पवित्र आत्मा में भर गया। ஒவ்வொரு கிறிஸ்தவங்க வீடும் இப்படிதான் இருக்கணும். हर एक पवित्र लोगों का घर ऐसे ही होना தேவ ஆவி चाहिए। எதனால அங்க வந்தது? और प्रभु का आत्मा किस कारण वहां आया? ஒரு மனம் இருந்தது. क्योंकि वहां पर एक मन था। 120 பேர் இருந்தாலும் அவங்கள்ட்ட ஒரு மனம் இருந்தது. और 120 लोग थे तो भी वहां पर एक मन था। அவருடைய வார்த்தைக்காய் காத்திருந்தார். वो उनके आवाज को सुनने के लिए இன்னைக்கு बैठे நம்ம थे। எல்லாரும் ஒரு வார்த்தைக்கு காத்திருக்கோம். आज हम सब प्रभु की आवाज के लिए बैठे हैं। எதுக்கு காத்திருக்கிறோம்? किस लिए बैठे இயேசு हैं? சீக்கிரமா यीशु வரப்போகிறார். जल्द आने वाला है। அவருடைய சமூகத்துல நம்ம எல்லாரும் போக போறோம். उसके समूह में हम सब जाने वाले हैं। அன்னைக்கு அந்த 120 பேர் கூடி இருந்த ஒரு இடத்துல கூடி இருந்தாங்க. और वहां पर 120 लोग जब इकट्ठे होकर थे, அவங்க அந்த அபிஷேகத்துக்காக காத்திருந்தாங்க. और वहां पर वो अभिषेक के लिए इंतजार कर रहे थे। அதே காரியம் தான் இன்னைக்கு நம்ம வீட்டுக்குள்ள இருக்கணும். वही बात आज हमारे घर के अंदर भी होनी चाहिए। ஆண்டவர் வரப்போகிறார். प्रभु आने वाला है। அந்த வருகைக்கு நாங்க போகணும். उसके आगमन में हमें जाना है। அந்த 120 பேருக்கும் ஒரே ஒரு மனம். 120 लोगों को एक ही मन, நம்ம வீட்டுக்குள்ள அந்த ஒரு மனம் இருக்கணும். और हमारे घर के अंदर वो एक मन होना ஒரு चाहिए। மனம் இருந்தாதான் தேவனுடைய ஆவியானவர் அங்க இறங்குவார். एक मन रहेगा तो ही प्रभु वहां पर उतरता है। முதலாவது அவனுக்கு ஞானம், ரெண்டாவது அறிவு, ரெண்டையும் கொடுக்கிறார். पहले प्रभु ज्ञान और बुद्धि दोनों देता है। தேவனுடைய சமூகத்துல காத்திருக்கிற நாம் प्रभु के समूह में जो इंतजार करते हैं हम लोग, இப்படிப்பட்ட அபிஷேகத்தோடு நான் வாழ வேண்டும். ऐसे अभिषेक के साथ जीवन बिताना है। ராகாப் பாத்தீங்கன்னா राहाब को अगर देखें, அவ குடும்பமாக காப்பாற்றப்பட ஆசைப்பட்டார். और वो पूरे परिवार के साथ बचाए जाने के लिए विचार ஆண்டவரை करती थी। நம்பினால் प्रभु को भरोसा அந்த करने पर, பராமரிப்புக்குள்ள தன்னை பாதுகாக்க ஆசைப்பட்டார். और वो सुरक्षा के अंदर अपने आप को ले जाने के लिए सोची। அதுக்கு என்ன வழி? उसका क्या रास्ता ஒரு है? அடையாளம் வேணும். एक चिन्ह நீங்களே चाहिए। உங்களுக்கு அடையாளம் தாங்க. आप ही मुझे चिन्ह அவங்க दीजिए। சரியான அடையாளத்தை அவருடைய வீட்டுல கொடுத்துட்டு போனாங்க. और वो एक सही चिन्ह को वहां पर उसके घर पर देकर ஆனா गई। அவங்க வந்து அந்த குடும்பத்தை காப்பாற்றுவதற்கு முந்தையே கர்த்தர் அந்த குடும்பத்தை और காப்பாற்றினார். उस घर पर वो आकर जाने के बाद प्रभु ने पहले उस परिवार का उद्धार किया। இருதயம் பரிசுத்தத்துக்கு நேராக இருந்தது. और उनका हृदय पवित्रता की ओर था। குடும்பம் காப்பாற்றப்பட வேண்டும் என்று ஒரு ஆசை இருந்தது. और उनका परिवार उद्धार पाने के लिए एक इच्छा थी। ஒரு வீட்டுக்குள்ள இப்படிப்பட்ட ஒரு நிலை இருக்கணும். और एक परिवार के अंदर ऐसी एक परिस्थिति रहनी चाहिए। நான் ஒரு புக்ல ஒரு ஸ்டோரி முன்னால படிச்சிருக்கேன். मैंने एक पुस्तक में बहुत पहले कहानी पढ़ी। ஒரு இந்த சபையில நான் இருக்கும்போது எனக்கு ஒரு ஸ்டோரி எழுத சொன்னாங்க. और ये पुराने कलीसिया में रहने के समय पर वहां पर एक कहानी लिखने के लिए मुझे बताया गया। ड्रामा, एक ड्रामा के लिए ரெண்டு குடும்பம், 2 परिवार, ஒரு புருஷ மனைவி, एक पति पत्नी, இன்னொரு குடும்பம் ஒரு புருஷ மனைவி. और एक परिवार का पति और पत्नी। இப்படி இந்த குடும்பத்துல ஒன்னு விசுவாச குடும்பம், ஒன்னு விசுவாசம் இல்லாத குடும்பம். और एक परिवार जो प्रभु के विश्वास में है और दूसरा जो प्रभु के विश्वास में नहीं है। நான் கொஞ்சம் படிச்சிருக்கிறேன், நான் கொஞ்சம் கற்பனை கதையா எழுதினேன். और मैंने उस कहानी को थोड़ा पढ़ा, उसके बाद मैंने अपने ज्ञान से कुछ बातों को लिखा। அது என்ன நடக்கும் அப்படின்னா, और वहां पर क्या होता है, அவர் உட்கார்ந்து படிச்சிட்டு இருக்காரு. और वो वहां पर बैठकर पढ़ रहा है। அவங்க மனைவி அங்க சமையல் பார்த்துக்கிட்டு और இருக்கா. उसकी पत्नी घर के अंदर रसोई में काम करती है। உட்கார்ந்து மசாலா அரைச்சிட்டு இருக்கா.
और वो बैठकर मसाला पीस रही है இதுல நானே அந்த டிராமால நானும் ஒரு குடும்பமா நடிச்சேன். और उस ड्रामा के अंदर मैं भी एक परिवार के अंदर रहकर मैंने वहां पर ड्रामा में था எனக்கு மனைவி ஒரு பிள்ளை இருந்தா. और मेरे लिए पत्नी बनकर एक स्त्री थी வீலாக தெரியும் மேரேஜ் ஆன புதுசுல. और जब हमारी शादी हुई थी उसके थोड़े दिन के அது पहले எப்படி அது ஆரம்பிக்க थोड़े தெரியுமா? उसके बाद और कैसे वो आरंभ होता है அவன் மசாலா அரைச்சிட்டு இருக்கா. वो मसाला पीस रही है ஒரு ஆள் பேப்பர் படிச்சிட்டு இருக்கிறார். एक व्यक्ति पेपर पढ़ रहा ஒரு है பால்காரன் வந்து அவன் பாத்திரம் கொண்டாங்க பால் தாரேன் அப்படிங்க. और वो आकर बोलता है आप बर्तन ले आओ मैं आपको दूध दे देता हूँ அவன் அங்க இருந்து பாக்கா. और वो अंदर से देखती है இவன் கணக்கிலே எடுக்கல. और इसने उसका ध्यान ही नहीं दिया இவர் படிச்சிட்டு இருக்கிறார். ये तो पेपर पढ़ रहा है வாசல் பக்கம் படிச்சிட்டு இருக்காரு. और वो अपने दर के दरवाजे पे बैठकर पेपर पढ़ रहा है பால்காரர் வாசல்ல நிக்கிறான். और वो दरवाजे पे ही दूध वाला खड़ा है அவன் உள்ள இருக்காவா. और उसकी पत्नी अंदर है இவன் போய் வாங்குவான்னு அவன் பாத்துக்கிட்டே இருக்கான் எழும்பல. और वो सोच रही है कि उसका पति जाकर दूध के लिए बर्तन ले आएगा लेकिन वो उठा ही नहीं எழும்பல. वो उठा ही नहीं ரெண்டு தரம் மூணு தரம் சொல்லி பார்த்தாங்க. 2 या 3 बार उसने पुकार कर அம்மா देखा சீக்கிரம் வாங்க ஐயா சீக்கிரம் வாங்கன்னு சொல்லி பார்க்கற आप பால்காரர். जल्दी आओ करके 2 बार पुकारा ஆனா போகல. वो नहीं गया அவன் ஒரு வார்த்தை சொன்னா ஐயா தயவு செய்து வாங்க நாங்க வேலை பார்த்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு. और उसने कहा आप दया करके ले लो मैं काम कर रही हूँ அவன் என்ன சொன்னான் தெரியுமா? उसने क्या जवाब दिया வேலை செய்து தான் உன்னையே கொண்டு வந்திருக்கேன். और काम करने के लिए ही तुझे मैं ले आया हूँ அது நான் செய்ய முடியாது. और वो काम मैं नहीं कर सकता அப்போ அவன் வந்து பாலை வாங்கிட்டு போயிட்டான். और वो आकर दूध लेकर चली गई கொஞ்சம் பொறுத்தது. और थोड़ा समय हो गया இனிமேல் உன் துணியை துவைக்கணும்னா எனக்கு கூலி தரணும் அப்படின்னா. अभी से तुम्हारा कपड़ा धोना है तो मुझे पगार देना पड़ेगा இவன் உடனே சொன்னான் इसने तुरंत कहा நீ இருக்கிற வீடு எனக்குள்ளது நீ வாடகை தரணும் அப்படின்னு. और तू घर जो रहती है वो मेरा घर है मेरा घर का तुम्हें भाड़ा देना இது पड़ेगा நடந்தது எப்படி? और ये ऐसा हुआ நாங்க அப்படியே நடிச்சு காமிச்சோம். और वैसे हमने नाटक में दिखाया அப்படி ஒருவருக்கு ஒருவர் கீரியும் பாம்பு மாதிரி ஆனாங்க. और वैसे ही थोड़े समय पे वो एक जो लड़ाई करना शुरू कर ரெண்டு दिए பேருமே வேலை பார்க்காங்க. और दोनों वहां पर झगड़ा करना शुरू किया கடைசில அவன் ரொம்ப கானூன் போட்டான். और उसके बाद उसने बहुत सारा नियम डाल இந்த दिया கட்டிலு நான் வாங்கினது நீ படுக்க கூடாது. और वो बिस्तर मैंने लिया है तो उस पर नहीं सो सकती இந்த டிவி எங்க அம்மா வீட்ல இருந்து எனக்கு தந்தது நீ பார்க்க கூடாது அவ और சொல்றான். मेरा ये टीवी जो है मेरे माँ के घर से मुझे दिया है तुमको नहीं देखना करके वो स्त्री कहने இந்த लगी மாதிரி மேலக்கெல ஆயிட்டு और ऐसे बहुत सारे बातों का वाद विवाद हुआ அவன் சொன்னான் वो அன்னையில कहती இருந்து है- அங்க ஆரம்பிச்சிட்டு और उस दिन से वो आरंभ हो गया அவன் டிவி பார்க்க மாட்டான். और वो टीवी नहीं देखता அவன் கட்டில இவ படுக்க முடியாது. और वो उसके बिस्तर पे नहीं सो सकती இப்ப துணி துவைக்கண்டா பைசா வேணும். अब कपड़ा धोना है तो पगार चाहिए வீட்டுக்கு வாடகை கொடுக்கணும். और घर पे रहने के लिए भी पैसे இது भाड़ा देना அப்படியே पड़ेगा நடந்தது பாருங்க. और ऐसे ही होने लगा எப்படிப்பட்ட குடும்பமா இருக்கும்? ये किस प्रकार का परिवार होगा நிறைய கிறிஸ்தவங்க இப்படி இருக்காங்க. बहुत सारे परिवार मसीहा के परिवार के लोग ऐसे நாங்க हैं நடிச்சு காமிச்சோம் ஆனா இது இன்னைக்கு இருக்கு. और हमने तो नाटक में दिखाया लेकिन बहुत सारा परिवार का जीवन ऐसा है ஒரே வீட்டுக்குள்ள एक ही घर के अंदर நிறைய மனைவிமார் வாடகை கொடுத்து உட்கார்ந்தாங்க. और अपने पत्नी जो है उसका भाड़ा देकर बैठती है நிறைய மனைவிமாரி புருஷன் துணியை துவைச்சா அதுக்கு கூலி வாங்குறாங்க. और बहुत सारी पत्नी अपने पति का कपड़े धोती है तो पगार लेती है பவுல் சொல்லுகிறார் पौलुस कहता है ஒவ்வொரு மனுஷனுடைய பிரயோஜனத்துக்கு ஞானமும் அறிவு வேணும். हर एक मनुष्य के प्रयोजन के लिए उसका ज्ञान और बुद्धि आवश्यकता உனக்கு है அறிவு இல்லன்னா உன் வீட்டுல மதில் இல்ல. और तेरे पास ज्ञान बुद्धि नहीं है तो तेरे घर पे शहरपना नहीं है பலன் இருக்க வரைக்கும் ஓடும். और जब तक सामर्थ्य है तब तक चलेगा ஒரு நாள் வரும் एक समय आएगा உன்னால முடியாது. तुमसे जब न होगा எல்லாம் அனுபவிக்கணும். और तब सब कुछ अनुभव करोगे கர்த்தர் சொல்லுகிறார் प्रभु कहता है ஆவிக்குரிய அனுகிரகம் உனக்கு அவசியம். आत्मिक अनुभव तुम्हें जरूर आवश्यकता அந்த है ஞானம் இருந்தா தான் உன் குடும்பத்துல வாழ்க்கை यदि இருக்கும். तुम्हारे ज्ञान है बुद्धि है तो ही तुम्हारे जीवन में आशीष होगी தேவனுடைய ஆவி இல்லாதவன் அவருடைய நல்ல. प्रभु का आत्मा जिसमें नहीं है वो उसका नहीं रह தேவ सकता ஆவியினால அவன் நிரப்பப்பட வேண்டும். पवित्र आत्मा के द्वारा वो भर जाना चाहिए உபாகமம் 24வது அதிகாரம் व्यवस्था विवरण के अंदर 24वां अध्याय 14வது வசனம் வாசிக்க பாருங்க. और उसके अंदर 14வது வசனம். 14वां वचन पढ़ेंगे சகோதரரிலும் உன் உபாகமம் व्यवस्था विवरण 23:14 இல்ல 23 23 के अंदर 23:14 23 के अंदर 14 உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை ரட்சிக்கவும் உன் சத்துருக்களை உனக்கு ஒப்புக் கொடுக்கவும் உன் பாளையத்திற்குள்ளே உலாவிக் கொண்டிருக்கிறார். ஆகையால் அவர் உன்னிடத்தில் அசிசியான காரியத்தை கண்டு உன்னை விட்டு போகாதபடிக்கு உன் பாளையம் சுத்தமாய் இருக்க கடவுது.
क्योंकि तेरा परमेश्वर यहोवा तुझको बचाने और तेरे शत्रुओं को तुझसे हरवाने को तेरे छावनी के मध्य में घूमता रहेगा। इसीलिए तेरी छावनी पवित्र रहनी चाहिए। ऐसा ना हो कि वह तेरे मध्य में कोई अशुद्ध वस्तु देखकर तुझसे फिर जाए। தேவன் தன்னுடைய ஜனத்தானுடைய வீட்டை சுற்றி வருகிறார். और प्रभु अपने लोगों के घरों पर घूम कर आता है। வானத்தையும் பூமியையும் படைத்த ஆண்டவர் கர்த்தருடைய பிள்ளைகளுடைய வீடை காவல் காக்கிறார். और आकाश और पृथ्वी को बनाने वाला प्रभु अपने बच्चों के घर को संभालता है। உன் சத்துருவை உன் கரங்களிலே ஒப்பு கொடுக்க அவர் வருகிறார். और तेरे शत्रुओं को तेरे हाथों में अर्पण करता है। ஆகவே உன்னுடைய வீடு சுத்தமா இருக்கணும் சொல்லி इसीलिए तेरा घर शुद्ध रहना चाहिए करके लिखा है। விசேஷமா சொல்ற ஒரு வீடு சுத்தமா இருக்கணும். प्रभु कहता विशेष करके तेरा घर शुद्ध होना चाहिए। தேவன் அந்த வீட்டிலே உலாவுவார். और प्रभु उस घर के मध्य में रहता है। தேவனுக்கு பிரியமில்லாத காரியம் அங்க இருக்க கூடாது. और प्रभु को जो पसंद नहीं वो कार्य उस घर पर नहीं होना चाहिए। அசுத்தம் அதாவது வீட்டுக்குள்ளே வச்சு தண்ணி அடிக்கிறது. और बहुत सारे अशुद्धता घर के अंदर बैठकर दारू पीते हैं। நிறைய அசுத்தமான காரியத்தை வீட்ல செய்கிறது. बहुत सारे अशुद्धता के कार्य को घर के अंदर करते हैं। அது மல்ல தப்பு தப்பா பேசுகிறது. और ये गलत बातों से बातें करते हैं। எல்லாம் தேவனுடைய அந்த சமூகத்துல வருவதற்கு தடையா இருக்கு. और ये सब प्रभु के समूह प्रभु वहां पर आने के लिए वो रुकावट हो जाता है। 13வது வசனத்தை பாத்தீங்கன்னா எப்படி பாத்ரூம் போணும் என்ன செய்யணும் போட்டிருக்கு. और 13वां अध्याय में लिखा है कि कैसे बाथरूम जाना है वो उसके बारे में भी कहा गया है। பூனையை பார்க்கலாம் சில இடங்கள்ல என்ன செய்யும்னா அது கொஞ்சம் மண்ணெல்லாம் கிண்டி மண்ணை போட்டு மூடிட்டு வரும். और अगर बिल्ली को देखे तो वो वहां पर जमीन को खोद कर उस बाद में उस मिट्टी को भर कर निकलता है। அப்படிதான் செய்த மாதிரி போட்டிருக்கீங்க. और वैसे ही वहां पर करने के लिए लिखा हुआ है। பூனை மாதிரியே வாழ சொல்றாரு. क्या प्रभु हमें एक बिल्ली के समान जीवन बिताने का इच्छा करता है? சொல்லி கொடுக்கிறாரு. क्या उसी को प्रभु सिखाता है? அடுத்த பாயிண்ட் போட்டிருக்கோம் வீட்டு சுத்தமா இருக்கணும். और अगला पॉइंट में लिखा है कि हमारा घर शुद्ध होना चाहिए। தேவனுடைய ஆவி அந்த வீட்டுக்குள்ள இருக்கணும். प्रभु का आत्मा हमारे घर पर रहना चाहिए। தேவனுடைய அபிஷேகம் அங்க இருக்கணும். प्रभु का अभिषेक वहां पर रहना அப்பதான் चाहिए। தேவனுடைய ஆசீர்வாதம் அங்க और तभी प्रभु का अभिषेक वहां पर रहता है। ஒரே வீட்டுக்குள்ள பிரிவினையும் பிரச்சனை இருந்தது. एक ही घर के अंदर अगर झगड़ा और वहां पर एक साथ नहीं रहे பிசாசு தான் அங்க இருக்கும். वहां पर शैतान ही रहेगा। சில வீட்ல எல்லாம் பாத்தீங்கன்னா என்ன தாதாகிரி. और कुछ घर पर देखें तो किस प्रकार की दादागिरी चलती है। கிறிஸ்தவங்களே மாதிரியே தெரியாது. और वो मसीहा के लोगों के समान नहीं देखते, ஆனா அவங்க கிறிஸ்டியனா நடிக்காங்க. लेकिन वो मसीहा के लोगों के समान रहते हैं। தங்களை ஏமாற்றி ஏமாந்து போகிற கூட்டம். वो अपने आप को फंसाकर फंसाने वाला एक परिवार बन जाते हैं। தேவனுக்கு அவங்களுக்கு சம்பந்தமே இருக்கு. प्रभु का और उनका कोई रिश्ता नहीं रहता। லோத் குடும்பத்தை யோசிக்கணும். लोत के परिवार को विचार करना है। பிள்ளைகளையோட மனைவியும் பாத்தீங்கன்னா ஒருவரும் அந்த தேவ சித்தத்துக்குள்ள இல்ல. और उसके परिवार उसकी पत्नी उसके बच्चे कोई भी प्रभु के मर्जी में नहीं थे। அவங்க ரெண்டு பேருடைய வாழ்க்கையில ரொம்ப வித்தியாசம். और उन दोनों का जीवन बहुत ही अलग था। ஆபிரகாமுடைய வாழ்க்கை தழைத்தது. अब्राहम का जीवन बढ़ता गया। அவனுடைய வாழ்க்கையில் இருந்து எல்லாமே தேவனுடைய சித்தப்படியே இருந்தது. और उसकी जीवन में जो भी कार्य हुआ वो प्रभु के मर्जी से हुआ। லோத் அப்படி இல்ல. लेकिन लोत के घर पर वैसा नहीं था। பிள்ளைகள் சரியில்லை. उसके बच्चे सही नहीं थे, மனைவி சரியில்லை, उसकी पत्नी सही नहीं थी। குடும்பம் முழுவதும் அழிவதற்கு அந்த குடும்பமே காரணமா और இருந்தது. वो पूरा परिवार नाश होने के लिए वो लोग ही योग्य ठहरे। ஆண்டவர் அங்கிருந்து வாராரு 18வது அதிகாரத்துல. 18वां अध्याय में उसके घर पर जब प्रभु आता है அவருடைய வீட்டு வாசல்ல ஆபிரகாம் உட்கார்ந்து இருக்கிறார். और अब्राहम अपने घर के चौखट पर अपने दरवाजे पर बैठा है। ஆனா தேவதூதர்கள் இங்க லோத்தை பார்க்க போறாங்க. लेकिन स्वर्गदूत उस लोत के घर पर जब 19वें अध्याय पर जाते हैं, லோத் எங்க இருக்காரு? लोत कहां पर है? ஊர் வாசல்ல இருந்தாரு. वो उस नगर के बाहर बैठा है। ஒரு ஊர் வாசல்ல உட்கார்ந்திருக்கோம், அந்த வீட்டு வாசல்ல உட்கார்ந்திருக்காரு. एक घर के दरवाजे पे बैठा है, एक नगर के बाहर जाकर बैठा है। தேவ மனுஷனா இருந்தார். अब्राहम प्रभु का व्यक्ति था। தேவனை எதிர்கொண்டு ஓடி தன்னுடைய வீட்டுக்கு அழைத்தார். और प्रभु को दौड़कर जाकर अपने घर पर बुला लाया। அந்த வீட்டுக்குள்ள எல்லா குறைகளையும் மாற்றி அந்த வீட்டை और ஆசீர்வதித்தார். उस घर के अंदर के सारे आशीषों को प्रभु ने दूर நம்ம किया। வீட்டையும் ஆண்டவர் கவனிக்கிறாரு. और उसके हमारे घर को भी प्रभु ध्यान देता நிறைய है। பேருக்கு என்னன்னா बहुतों के जीवन में क्या बात है, அதாவது தெய்வம் வந்து பக்காவா அவரு அதாவது உருவமா வெளிப்படல பாருங்க. और प्रभु एक रूप में प्रकट नहीं हुआ அவங்கள வந்து கவனிக்கல. और वो इसीलिए ध्यान नहीं देते। அதனால என்ன நினைக்காங்கன்னா அவர் இல்ல நம்ம ராஜ்யம் தான் நடக்கும். और इसीलिए हमारा राज्य ही चलेगा। நான் என்ன பேசினாலும் யாருக்கும் தெரியாது. और हम कुछ भी बातें करें तो किसी को पता नहीं चलेगा। அடிச்சாலும் பிடிச்சாலும் யாருக்கும் தெரியாது. हम किसी को मारते हैं, किसी को कुछ डांटते हैं तो कुछ पता नहीं புதிய चलेगा। ஏற்பாட்டுல இம்மானுவேல். नए नियम के अंदर इम्मानुएल, இம்மானுவேல் என்றால் நம்மள கூட இருக்கிறவர். और इम्मानुएल का मतलब प्रभु हमारे संग है।
இந்த எண்ணம் ஒரு மனுஷனுக்கு இல்லைன்னா और ये विचार एक मनुष्य में नहीं है அந்த तो குடும்பத்துல ஆசீர்வாதத்தை நம்ம उस பார்க்க முடியாது. परिवार में आशीष को नहीं देख सकते। தேவன் நம்மை ஆசீர்வதிப்புக்கு और அழைத்திருக்கிறார். प्रभु हमें आशीष करने के लिए ही भेजा है। முதலாவது ஞானம், और पहला हमें ज्ञान चाहिए இரண்டாவது அறிவை போதிக்கிற வசனம். और उसके बाद बुद्धि की बातें करने वाला वचन। இந்த ரெண்டும் ஒரு வீட்டுக்குள்ள இருக்கணும் அப்படின்னா ये दोनों बातें एक घर के अंदर रहनी चाहिए தேவனுடைய ஆவியினால் அந்த மனுஷன் और நடத்தப்பட வேண்டும். प्रभु के आत्मा से वह व्यक्ति चलाया जाना 2 चाहिए। சாமுவேலின் புஸ்தகம் दूसरा सैमुएल का किताब 7வது அதிகாரம் 7वां अध्याय। ரெண்டு பேரு ஒருவர் பேசுகிற ஒரு காரியம். और दो व्यक्ति एक दूसरे के बारे में बातें करने वाली बातें हैं। அதாவது தாவீதும் ஆண்டவரும் பேசுகிறார். और दाऊद और प्रभु दोनों बातें करते हैं। தேவனுடைய ஆவியை பெற்ற தாவீது, और प्रभु का आत्मा पाने वाला दाऊद, ஆண்டவர் முதலே சொல்லிட்டாரு, वो प्रभु कहता है என்னுடைய இருதயத்துக்கு ஏற்ற ஒரு மனுஷனை நான் தேடினேன், கண்டுபிடித்தேன். और मेरे हृदय को चाहने वाला एक मनुष्य को मैंने ढूंढा और मैंने उसे पाया। அவனை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். और उसको प्रभु आशीष करता है। சவுல்ட்ட முதல் சொல்லிட்டாரு சாமுவேல், साउल को प्रभु ने पहले से सैमुएल से कह தேவன் दिया। இன்னொரு ஆளை தேடி கண்டுபிடித்திருக்கிறார். और प्रभु ने एक व्यक्ति को ढूंढा और उसको पाया भी है। நீ கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதத்தை உதாசீனப்படுத்தி और விட்டார். तो दिए गए आशीष को खो दिया है। அவர் என்ன சொன்னாரோ அதெல்லாம் செய்யல. उसने क्या किया वो सब बताया नहीं। அதாவது சாமுவேல் சொன்னாரு, இந்த மாதிரி நீ போ, और நீ யுத்தம் பண்ணணும். सैमुएल कहता है तो जा वहां पर युद्ध करना है। தேவன் ஒரு கூட்டத்தை பகைக்கிறார். और प्रभु एक झुंड से प्रेम का तो इनकार करता है। இஸ்ரவேலர் ஜனங்களுக்கு அவங்க உதவி செய்யல. इजरायलियों को उन्होंने मदद किया ही नहीं, அதனால அந்த பெலிஸ்தரை அழிக்கணும் அப்படின்னு. इसीलिए फिलिस्तियों को नाश कर। ஆனா இவர் அந்த மாதிரி செய்யல. लेकिन इसने ऐसा नहीं किया। ஒரு வார்த்தையை மீறின சவுலை தேவன் தள்ளினார். और एक शब्द को इनकार किया, इसीलिए साउल को प्रभु ने इनकार कर दिया। மாம்சத்தை அழிக்கும்படி கர்த்தர் சொன்னார். मांस को नाश करने के लिए प्रभु ने किया, ஆனா छोड़ दिया। சவுல் ராஜா அதை செய்யல. लेकिन साउल राजा ने उसे नहीं किया। தேவன் அவனுடைய ஸ்தானத்தையே விட்டு தூக்கி விட்டுட்டார். प्रभु उसके स्थान से उसे दूर कर दिया। அவர் அவன்கிட்ட சொல்கிறாரு, उससे कहता है உன்னை காட்டிலும் உத்தமமான மனுஷனை கர்த்தர் தெரிந்து கொண்டார். तेरे से भी उत्तम एक मनुष्य को तूने चुना है। அவன் தேவனுக்கு பிரியமானவன். और वो प्रभु के लिए प्यारा है। அவருடைய இருதயத்துக்கு ஏற்றதை और செய்வார். वो हृदय के लिए जो प्यारा है उसी को करता இந்த है। ராஜாவாகிய தாவீதை பார்த்து और ये दाऊद राजा को देखकर கர்த்தர் ஒரு காரியத்தை பேசுகிறார். प्रभु एक बात को कहता है। 7:16 2 சாமுவேல் 7:16 दूसरा सैमुएल का किताब 7वां अध्याय का 16वां वचन। உன் வீடும் உன் ராஜ்யமும் என்றென்றைக்கும் உனக்கு உண்டாக ஸ்திரப்பட்டிருக்கும், உன் ராஜசனம் என்றென்றைக்கும் நிலவெற்றிருக்கும் என்கிறார் என்று சொல்ல சொன்னார். वरन तेरा घराना और तेरा राज्य मेरे सामने सदा अटल बना रहेगा, तेरी गद्दी सदैव बनी रहेगी। கர்த்தர் சொல்லுகிறார், प्रभु कहता है உன்னுடைய ராஜ்யம் உன்னுடைய வீடு ஆசீர்வாதமா இருக்கும். तेरा घर आशीषित रहेगा। ஆண்டவரே நேர்ல சொல்றாரு பாருங்க. प्रभु ने खुद उसे कह दिया। 18வது வசனத்துல இப்ப தாவீது என்ன சொல்றாரு பாருங்க. 18 वचन पर दाऊद क्या बताता है। அப்பொழுது தாவீது ராஜா உட்பிரவேசித்து கர்த்தருடைய சமூகத்திலிருந்து, கர்த்தராகிய ஆண்டவரே, தேவரீர் என்னை இதுவரைக்கும் கொண்டு வந்ததற்கு நான் எம்மாத்திரம், என் வீடும் எம்மாத்திரம். तब दाऊद राजा भीतर जाकर यहोवा के सन्मुख बैठा और कहने लगा, हे प्रभु यहोवा, क्या कहूँ, और तेरा घराना और मेरा घराना क्या है कि तूने मुझे यहाँ तक पहुँचा दिया है। தேவனும் மனிதனும் பேசுறாங்க. और प्रभु और एक मनुष्य बातें करते हैं। ஆண்டவர் அவனை பார்த்து பேசுகிறார். प्रभु उसे देखकर कहता है வீட்டை நான் ஆசீர்வதிப்பேன். तेरे घर को मैं आशीष உன்னுடைய करूंगा, ராஜ்யத்தை நான் तेरा ஆசீர்வதிப்பேன். राज्य आशीषित இவன் रहेगा। உடனே சொல்றான், ஆண்டவரே और ये तुरंत कहता है प्रभु நான் தகுதியே இல்ல, मैं उसका योग्य नहीं, என் வீடு தகுதி கிடையாது, मेरा घर योग्य नहीं, நான் தகுதி இல்ல. मैं उसका योग्य नहीं। எவ்வளவு ஒரு மகிமையான காரியத்தை எனக்கு நீ செய்தீர். कैसे महिमा के कार्य को तूने मेरे लिए किया है। அடுத்த ஆண்டவர் அவனை பார்த்து उसके சொல்கிறார், बाद फिर प्रभु उसे देखकर कहता है, ஆண்டவரே நீர் எனக்கு செய்ததுக்கு நான் எதுக்குமே செய்ய முடியாது. हे प्रभु आपने जो मेरे जीवन में किया है उसका उसके लिए मैं कुछ कर नहीं सकता। உமது பார்வைக்கு கொஞ்சமான ஒரு காரியம். और तेरे दिखावट पे छोटी सी बात है। கர்த்தராகிய ஆண்டவராய் இருக்கிற தேவரீர் और प्रभु परमेश्वर जो सामर्थ्यवान உம்முடைய है, அடியானுடைய வீட்டை குறித்து வெகு தூரம், அதாவது என்ன நடக்க போகிற அநேக காரியங்களை நீர் சொன்னீரே, அதுக்கு நன்றி சொல்லுகிறேன். और तेरे गुलाम जो मेरे परिवार के बहुत सारे बातों को तूने बता दिया। நான் என்னையா ஜெபம் பண்ணணும், நான் என்ன கேட்க, अब और क्या तेरे से विनती करूं।
எல்லாமே நீர் பூரணமாய் தந்திருக்கிறீர். क्योंकि सब कुछ तूने भरपूर करके दिया இன்னும் है நீர் தரப்போகிறீர். और भी आगे देगा। அவர் அப்படி சொல்றாரு பாருங்க, நான் और- தகுதியே இல்ல. और जब वो कहता है कि मैं उसका योग्य नहीं, தேவனுடைய ஆவியினால் நடத்தப்பட்ட ஒரு குடும்பம், प्रभु के आत्मा से चलाए जाने वाला एक परिवार, அவனுக்கு வேண்டிய சகலத்தையும் கர்த்தர் செய்கிறார். प्रभु ने उसकी सारी जरूरतों को पूरा किया। தாவீது எனக்கு வேண்டாம்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ஆசீர்வதிச்சிருக்கிறார். दाऊद मुझे भरपूर है करके कहने तक प्रभु ने उसे आशीष की அவனுடைய வாழ்க்கையில தேவனுடைய சித்தம் और நிறைவேற்றப்பட்டது. उसके जीवन में प्रभु की मर्जी थी। 22வது வசனம், 22वां वचन, ஆகையால் ஆகையால் தேவனாகிய கர்த்தரே நீர் பெரியவர் என்று விளங்குகிறது. நாங்கள் எங்கள் காதுகளாலே கேட்ட சகல காரியங்களின்படியும் தேவரீருக்கு நிகரானவர் இல்லை, உம்மை தவிர வேறே தேவனும் இல்லை. इसी कारण हे यहोवा परमेश्वर तू महान है, क्योंकि जो कुछ हमने अपने कानों से सुना है उसके अनुसार तेरे तुल्य कोई नहीं और न तुझे छोड़ कोई और परमेश्वर है। குடும்பத்துல அவர் சொல்லுகிறார் பாருங்க, और परिवार में कहता है, நான் கேள்விப்பட்டபடியே ஆண்டவரே உமக்கு நிகரானவர் ஒருவருமே இல்லை. मैंने जैसे सुना उसके तेरे समानता में कोई नहीं है प्रभु। குடும்பத்துல கணவன் மனைவி பிள்ளைகள், और परिवार के अंदर पति पत्नी और बच्चों, இதுதான் ரொம்ப முக்கியம் பாருங்க. ये बहुत मुख्य बात है। ஆண்டவர் இதை விரும்புகிறார். प्रभु इसे चाहता है குடும்பம் சரியா இருந்தா தான் சபையில ஒரு ஒழுங்கு இருக்கும். और परिवार सही रहेगा तो ही कलीसिया भी सही रहेगी, அப்படி இல்லைன்னா சபையிலும் சரி இருக்காது. नहीं तो कलीसिया में भी सही नहीं रहेगा। யோசுவாட்ட ஒரு காரியம் சொல்லுகிறார், योशुआ से प्रभु एक बात को ஓ कहता அந்த ஊரை है, நான் உன் கையில ஒப்பு கொடுத்துட்டேன் அப்படின்னாரு. जाओ उस नगर को मैंने तेरे पास अर्पण कर ஆனா दिया, ஒப்பு கொடுக்கல. लेकिन अर्पण न किया। நிறைய நல்லவங்க எல்லாம் செத்து போயிட்டாங்க. बहुत सारे भलाई करने वाले लोग भी मर गए அப்பதான் அவர் வந்து அழுகிறாரு, और तब वो आकर रोता है। ஆண்டவரே தாரேன்னு சொன்னீரே, என் ஆள்லாய் செத்து போச்சே. और तूने कहा कि मैं तुझे वो नगर दूंगा लेकिन मेरे लोग मर गए। அவர் சொன்னார், உங்க கூட்டத்தில் இருக்க சில குடும்பம் சரியில்லை, और वो कहता है तेरा झुंड में रहने वाला कुछ लोगों का परिवार सही அவங்களை नहीं, சரி செய்ய அப்படின்னாரு. और उनको सही कर। யோசுவா பாக்குறாரு, योशुआ देखता है ஐயோ, எல்லாருமே பரிசுத்தவான்கள், और सब तो पवित्र लोग हैं எல்லாருமே எல்டர்கள், और सब एल्डर हैं செத்ததும் அவங்கதான். और मुख्य लोग वही लोग मर भी ஆனா गए। அப்படியே கடந்து அழும்போது கர்த்தர் சொல்லுகிறார், और वो रोने के समय पर प्रभु ने उससे कहा குடும்பங்களை கவனிச்சு பாரு அப்படின்னு. परिवार को ध्यान दे। அப்பதான் பாக்குறாரு, तब देखता है ஒருவன் என்ன செய்யறான், एक व्यक्ति क्या करता தன்னுடைய है கூடாரத்துல தேவனுக்கு பிரியமில்லாததெல்லாம் ஒளிச்சு வச்சிருந்தான். और अपने भवन के अपने घर के अंदर प्रभु को जो अच्छा नहीं है वो सारे वस्तु को छुपा के ஆண்டவர் रखा। இவ்வளவுதான் சொன்னாரு. प्रभु ने इतना ही कहा। யோசுவா உடனே என்ன செய்தாரு, योशुआ ने तुरंत क्या किया, அவன் பிள்ளை, அவன் மனைவி, और वो उसके बच्चे, उसके परिवार, पत्नी, அவனுடைய ஆடு மாடு, उसके गाय बैल அவனுடைய வீட்டுல இருந்த எல்லா பொருட்கள் और उसके घर के अंदर के सारे वस्तुओं को மொத்தமா வச்சு கொளுத்திட்டாங்க. और सबको लाकर वहां पर जला दिया இப்ப गया। கர்த்தர் சொல்றார், போ நீ ஜெயிப்பா अब அப்படிங்கிறார். प्रभु कहता है तू जा, तू जय पाकर ஒரு आएगा। மனுஷனுடைய கீழ்ப்படியாம ஒரு குடும்பத்தினுடைய தவறு அநேகரை பாதிக்கிறது. और एक मनुष्य की आज्ञा न मानने का कारण, वहां पर पाप के कारण वो पूरे देश को प्रभु दुख करता ये है। अनेक और मेरी दोनों बेटी से तो तूने शादी तो என் की है, மகளை தள்ளிட்டு நீ வேற யாரையும் திருமணம் செய்தன்னா और मेरे बेटी को छोड़कर यदि और किसी से शादी करे, கர்த்தர் உனக்கு நடுவே நிற்பார். प्रभु तेरे बीच में खड़ा रहेगा। ஒரு சாபம் போட்ட மாதிரி ஒரு வார்த்தை போடுது, वो एक श्राप देने के समान बातें करता கர்த்தர் है। உனக்கு நியாயம் செய்வார். प्रभु तेरा न्याय करेगा। ஆனா யாக்கோபு சொல்றார், நான் அப்படி செய்ய மாட்டேன். याकूब कहता है मैं ऐसे बुराई ना करूंगा। இதுதான் எல்லா தாய் தகப்பனும் நினைக்கிறாங்க. और ऐसे ही सारे माता पिता सोचते हैं। அதுக்கு என்ன செய்யணும், போ उसके लिए क्या करना है, கர்த்தரோடு வாழ்கிற ஒரு வாழ்க்கை, प्रभु के साथ जीवन बिताने वाला एक நிம்மதி जीवन, இல்லாத வாழ்க்கை நிறைய குடும்பத்துல और बिना शांति का एक जीवन होना चाहिए। சொல்ல முடியாது, அந்த மாதிரி இருக்காங்க. और ऐसे बता नहीं सकते वैसा जीवन होना चाहिए। அதாவது அவங்க பேச முடியாது, புருஷன்ட்ட பேச முடியாது, அந்த மாதிரி இக்கட்டான ஒரு சூழ்நிலை. और वो अपने पति से बातें नहीं कर सकते, वैसे परिस्थिति में रहते हैं। அப்படி நிறைய குடும்பங்கள்ல குடும்பம் இருக்கு. वैसा परिवार के अंदर बहुत सारे परिवार हैं। ஆனா கர்த்தர் இது எல்லாத்தையும் நியாயம் தீர்ப்பாரு. प्रभु ये सब का न्याय करेगा। தேவன் நம்ம ஒரு நாள் கவனியாம இருக்கிற மாதிரி இல்ல. और प्रभु ऐसा नहीं कि कभी हमें अनदेखी करके रह जाता है। தேவனுடைய ஆவியினால நான் நடத்தப்படும் போதுதான் நமக்கு விடுதலை. प्रभु के आत्मा से जब चलाए जाते हैं तब हमें छुटकारा है। குடும்பம் ரொம்ப முக்கியமானது. परिवार मुख्य बात है। தேவன் குடும்பங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். और प्रभु परिवार को आशीष करना चाहता है। தேவன் என்ன சொன்னாரு, प्रभु क्या चाहता है, கர்த்தர் கட்டினாதான் வீடு கட்டப்படும். अगर परिवार प्रभु बांधता है तो बांधा அதே जाएगा। சமயத்துல ஒரு ஸ்திரீக்கு उसी வீட்டை கட்டக்கூடிய ஒரு பவரை கூட और கொடுத்திருக்காரு. उसी समय पर एक स्त्री को उस घर को बनाने का अधिकार दिया है। முன்னால ஒரு நாள் சொல்லுங்க பாருங்க, ஆதாம பற்றி
நல்லா தெரியும் ஆண்டவருக்கு, और पहले भी मैंने एक बार कहा है कि आदम के बारे में प्रभु ठीक से जानता है நல்லா தெரியும். और उसे अच्छे से पता அவரே है। சொல்றாரு, वो खुद कहता है நீ தனியா இருக்கிறது நல்லதில்ல, तो अकेला है ये अच्छा नहीं। அதனால உன் வாழ்க்கை நல்லா இருக்கணும் அப்படின்னா इसीलिए यदि तेरा जीवन भलाई से நான் रहना உனக்கு चाहिए, திருமணம் செய்து வைக்கணும், मैं तुम्हें शादी कराना ஒரு चाहता हूँ ஏவாளை கொண்டு வரணும். और तुम्हारे लिए हवाले कराना चाहता இப்ப हूँ। இந்த ரெண்டு பேருமே கர்த்தர் கவனிக்கிறாரு. ये दोनों को प्रभु देखता है ரெண்டு பேருக்கும் மத்தியில தேவன் ரெண்டு பேரும் கல்யாணம் முடிச்சு வச்சாச்சு. और दोनों का प्रभु ने वहां पर शादी करा दी। கொஞ்சம் பார்த்து கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். और दोनों को विचार करके वहां पर ஆதாம் देखिए। ஏவாளை பார்த்து நீ எனக்கு கையாள தான் இருக்கணும், और आदम ने यदि बोला होगा कि तुमको मेरे अंदर काम करना है அதுக்கு தான் வேலை செய்ய தான் வச்சிருக்காரு. और तुम्हें मेरे अंदर काम करने के लिए प्रभु ने नियुक्त ஆனா किया। அவ சொல்லுதாங்க பாரு, நான் இல்லாம நீ உருப்பட மாட்ட. और वो कहती है कि मेरे बिना तू सही से नहीं रह सकता। ஆண்டவரே சொல்லிருக்காரு, நீ ஒத்தையில ஒண்ணுமே சாதிக்க முடியாதுன்னு சொல்லி நான் வந்திருக்கேன். और प्रभु खुद कहता है तो अकेला कुछ नहीं कर सकता, इसीलिए मैं आया हूँ। இத ஆதாம் நல்லா புரிஞ்சுக்கிடணும். और इसको आदम ठीक से पहचानना கர்த்தரே चाहिए। சொல்லிருக்கிறாரு, प्रभु खुद कहता है நீ ஒண்ணும் செய்ய முடியாது, तू कुछ नहीं कर நீ सकता, 100 மார்க் எடுக்க முடியாது. तू 100 गुण नहीं ले सकता, அவ இருந்தா தான் நீ எடுக்கலாம். वो रहेगी तो ही तू सही அப்ப बन இந்த सकता ரெண்டு है। பேருமே கர்த்தர் கவனிக்கிறாரு. और दोनों को प्रभु देखता है, குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறாரு. परिवार को प्रभु आशीष करता है தேவனுக்கு சாட்சியா இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். और प्रभु के लिए आशीष बनना चाहिए करके कहता நான் है। நினைக்கிறேன் ஏசாயா 8வது அதிகாரத்துல 18வது வசனத்துல यशायाह का 8वां अध्याय के अंदर 18वां वचन पर, நானும் என் பிள்ளைகளும் நாங்க சாட்சியாக இருக்கிறோம், और मैं और मेरे बच्चे गवाही में रहते हैं அடையாளமாக இருக்கிறோம். और एक चिन्ह के रूप में रहते हैं। வாசிக்கலாம் 18வது வசனம். यशायाह का 8 के अंदर 18, இதோ நானும் கர்த்தர் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும் சீயோன் பர்வதத்தில் வாசமாய் இருக்கிற சேனைகளின் கர்த்தராலே இஸ்ரவேலில் அடையாளங்களாகவும் அற்புதங்களாகவும் இருக்கிறோம். देख, मैं और जो लड़के यहोवा ने मुझे सौंपे हैं, उसी सेनाओं के यहोवा की ओर से जो सिय्योन पर्वत पर निवास किए रहता है, इस्राएल के लिए चिन्ह और चमत्कार है। ஒரு அடையாளமாக அற்புதமாக ஒரு குடும்பம் இருக்கு, ஒரு குழந்தைகளோட. और एक चिन्ह और चमत्कार के रूप में एक परिवार रहता है, அப்பதான் அந்த சபையும் கூட இருக்க முடியும். और तब ही वो कलीसिया बना रहेगा। ஒரே சபைக்குள்ள குடும்பமே பிரிவினர் இருந்தா और एक ही कलीसिया के अंदर अगर परिवार अलग अलग रहे, தேவ சித்தத்தை நிறைவேற்ற முடியாது. प्रभु के मर्जी को पूरा नहीं कर सकते। நீங்க பாத்தீங்கன்னா காட்டுல அந்த டிஸ்கவரி சேனல்ல பாத்தீங்கன்னா और यदि आप डिस्कवरी चैनल पे देखेंगे, ஏன் மண்ணை வாரி அது தலையில போடுறத பாத்திருக்கீங்களா? और क्या आपने हाथी को अपने मिट्टी उठाकर अपने सर पर डालते हुए देखा है? அந்த கதை தான் இப்ப நடந்துகிட்டு இருக்கு வீட்டுல. और वही बात घर के अंदर भी हो रहा है। மண்ணள்ளி அவங்க தலையில போடுறத वो धूल उठाकर अपने ही ऊपर डाल लेते हैं। தேவன் நம்மை ஆசீர்வாதத்துக்கு வச்சிருக்கிறார். प्रभु हमें आशीष के लिए रखा है। மனுஷன் தனிச்சிருப்பது நல்லது இல்ல. मनुष्य अकेला रहना अच्छा அவன் नहीं, வளர முடியாது, और वो बढ़ नहीं सकता, அவன் வாழ முடியாது. वो जीवन सही नहीं रह அதனால தான் सकता। கர்த்தர் ஒரு மனைவி கொடுத்திருக்கிறார். इसीलिए प्रभु ने पत्नी दी है। இதை ஞானத்தோடு நடக்கணும். हमें ध्यान से चलना है। ஆனா புதிய